நம்ம வீட்டில் எப்போதும் குட்டீஸ்களுக்கு மோஸ்ட்லி பக்கா சவுத் இந்தியன் லஞ்ச் தான். சம்டைம்ஸ் வந்து சில நார்த் இந்தியன் ரெசிபீஸும் ட்ரை பண்ணுவோம். ஆனால் மோஸ்ட்லி இந்த ஃபேன்சியாக பாஸ்தா, நூடுல்ஸ், சாண்ட்விச், பேன் கேக், பிரெட் டோஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து நான் குழந்தைங்களுக்கு கொடுத்ததும் இல்லை, ட்ரை பண்ணதும் இல்லை. ஏன்னா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அதனால் மோஸ்ட்லி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக குட்டீஸ் வந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் கொடுத்து விட்டேன். குட்டி பையனுக்கு வந்து அது பிச்சு சாப்பிட்றது சிரமமாக இருக்கும் அப்படின்றதுனால அதை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சு. குழந்தைங்க சாப்பிட்ற ஒவ்வொரு மீல்ஸ்லேயும் கொஞ்சமாவது ப்ரோட்டீன் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். அதனாலேயே மோஸ்ட்லி வந்து அவங்களோட லஞ்ச் பாக்ஸில் எக்கு, பன்னீர், அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு சுண்டல் வகைகள், இல்லை சுண்டல் மாதிரி வச்சு குழம்பு அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவேன். அதுதான் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா குழந்தைங்க இப்போ தான் நம்ம கொடுக்குற சாப்பாடை சாப்பிடுவாங்க, சொல்கிற பேச்செல்லாம் கேட்பாங்க. அதனால சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் பழக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மோஸ்ட்லி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே என்னோட செல்ஃப் கேர் ரொட்டீன் இதுதான். குட்டீஸ் 2 பேரும் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நல்லெண்ணெயை தேய்ச்சி தலையில் ஊற வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு சூப்பராக ஒரு குளியலை போட்டுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு.